ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிட்யூட்டரி கிளாண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். பிட்யூட்டரி கிளாண்டோட ஃபிசியாலஜி ஃபுல்லாக தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி எண்டோக்ரைன் சிஸ்டமோட பேசிக்ஸ் நான் போன வீடியோவில் அப்லோட் பண்ணியிருப்பேன். பார்க்காதவங்க அதை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ இது இன்னும் ஈஸியாக புரியும். பிட்யூட்டரி கிளாண்ட் ஒரு எண்டோக்ரைன் கிளாண்ட், ஓகேவா? இதான் மேஜரான ஒரு எண்டோக்ரைன் கிளாண்டு. இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஹைப்போஃபைசிஸ்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஸ்மால் கிளாண்டு, எண்டோக்ரைன் கிளாண்டு. இதோட டயாமீட்டர் எவ்வளோ இருக்குன்னா 1 சென்டிமீட்டர் இருக்கும். 1 சென்டிமீட்டர். வெயிட் எவ்வளோ இருக்குன்னா 1 கிராம், 0.5லேருந்து 1 கிராம் தான் இருக்கும். ஓகேவா? இது பிட்யூட்டரி கிளாண்ட் 2 டிவிஷனாக இருக்குது. ஒன்று ஆன்டீரியர் பிட்யூட்டரி, இன்னொன்று போஸ்டீரியர் பிட்யூட்டரி. ஓகே, இந்த ஃபஸ்ட்டு நம்ம ஆன்டீரியர் பிட்யூட்டரி பற்றி பார்க்கலாம். இந்த 2 பிட்யூட்டரி கிளாண்டுமே ரெண்டு பார்ட்டுமே எப்படி டிவைட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்டீரியரும் போஸ்டீரியரும் எப்படி டிவைட் ஆகுதுன்னா, பார்ஸ் இன்டர்மீடியான்ற ஒரு பார்ட் மூலயமா தான் ஆன்டீரியர் பிட்யூட்டரி தனியாக, போஸ்டீரியர் பிட்யூட்டரி தனியாக டிவைட் ஆகுது. இப்போ இதில் சிக்னல் எப்படி பாஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹைப்போதலாமோ ஹைப்போஃபைசியல் ரிலேஷன்ஷிப்னு ஒன்று இருக்குது. என்னன்னா, அது ஹைப்போதலாமஸ்க்கும் பிட்யூட்டரி கிளாண்டுக்கும் உள்ள கனெக்ஷன் தான் ஹைப்போதலாமோ ஹைப்போஃபைசியல் ரிலேஷன்ஷிப். இது என்ன பண்ணுன்னா, ஹைப்போதலாமஸ்லேருந்து பிட்யூட்டரி கிளாண்டுக்கு ஹார்மோன்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. அதுதான் இதோட மெயினான வேலை. இதோட ஹைப்போதலாமோ ஹைப்போஃபைசியல் ரிலேஷன்ஷிப்போட மெயினான வேலை எதுனா, ஹைப்போதலாமஸ்லேருந்து பிட்யூட்டரி கிளாண்டுக்கு ஹார்மோன்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. இதுதான் மேஜரான வேலை. இப்போ ஹைப்போதலாமஸ் ஆன்டீரியர் பிட்யூட்டரிக்கு எப்படி ஹார்மோன்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஆகுதுன்னா, போர்ட்டல் பிளட் வெசல் மூலமாக டிரான்ஸ்போர்ட் ஆகுது. போஸ்டீரியர் பிட்யூட்டரிக்கு யார் சப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தோன்னா, நர்வ் ஃபைபர் ஆஃப் ஹைப்போதலாமோ ஹைப்போஃபைசியல் ட்ராக்ட். இதுதான் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ். ஆன்டீரியருக்கு பிளட் வெசல் மூலயமா வருது, போஸ்டீரியருக்கு நர்வ் சப்ளை மூலயமா வருது. ஓகேவா? இப்போ அடுத்தது இதோட பார்ட்ஸ் நம்ம பார்த்துருவோம். எப்படி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு. ஃபஸ்ட்டு இதில் பிக்சரில் காமிச்சிருக்கல, இதுதான் பிட்யூட்டரி கிளாண்ட். அந்த பிங்காக இருக்கிறது அடினோ ஹைப்போஃபைசிஸ்னால் ஆன்டீரியர் பிட்யூட்டரி, நியூரோ ஹைப்போஃபைசிஸ்னால் போஸ்டீரியர் பிட்யூட்டரி. ரெண்டும் நடுவில் செப்பரேட் ஆகுறது பார்த்திங்கன்னா பார்ஸ் இன்டர்மீடியா. அடுத்தது மேலே இருக்க அந்த ஸ்டாக் தான் ஹைப்போதலாமஸ். ஓகேவா? இப்போ நம்ம ஆன்டீரியர் பிட்யூட்டரி பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த ரெகுலேஷன் நான் சொன்னேன்னா, ஹைப்போதலாமோ ஹைப்போஃபைசியல் ரிலேஷன்ஷிப் தான் இது. அந்த ரிலேஷன்ஷிப் பற்றி நான் என்ன சொன்னேன், ஹார்மோன்ஸ் தான் ஹைப்போதலாமஸ்லேருந்து ஆன்டீரியர் பிட்யூட்டரிக்கு ஹார்மோன்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஆகுது. அதுதான் ஹைப்போதலாமோ ஹைப்போஃபைசியல் பிளட் வெசல் மூலமா டிரான்ஸ்போர்ட் ஆகுது. ஓகேவா? இப்போ ஆன்டீரியர் பிட்யூட்டரி என்னன்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு மாஸ்டர் கிளாண்டுன்னு சொல்கிறாங்க. இதுதான் மெயினாக எல்லாரோட மேஜர் நம்ம மெட்டபாலிசம்க்கு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகிறதுக்கு ஆன்டீரியர் பிட்யூட்டரி தான். எல்லா கண்ட்ரோலும் இதாக பண்ணுது. என்னென்னா 3 பார்ட்ஸ் இருக்குது. பார்ஸ் டிஸ்டாலிஸ், பார்ஸ் டியூபரரிஸ் அண்ட் பார்ஸ் இன்டர்மீடியா. இது 3 பார்ட்ஸ் இருக்குது அனாட்டமியாக பார்க்கும் போது. அடுத்து இதில் 2 டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்குது. ஃபங்க்ஷனலாக பார்க்கும்போது 2 டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்குது. அனாட்டமியாக பார்க்கும்போது 3 பார்ட்ஸ் இருக்குது. என்ன செல்லுன்னு பார்த்தீங்கன்னா, குரோமோஃபோப் செல்ஸ் அண்ட் குரோமோஃபில் செல்ஸ். இந்த குரோமோஃபில் செல்ஸ் ஃபர்தராக இன்னும் டைப்ஸ் இருக்குது. அதில் ஸ்டெய்னிங் வச்சு பார்த்தீங்கன்னா, அதில் ஆசிடோஃபிலிக், பேசோஃபிலிக்னு இருக்குது. அடுத்தது செக்ரேட்டரி நேச்சர், அதை செக்ரீஷன் வச்சு பார்க்கும்போது ஸ்டொமட்டோட்ரோப்ஸ், கார்டிகோட்ரோப்ஸ், தைரோட்ரோப்ஸ், கொனடோட்ரோப்ஸ், லாக்டோட்ரோப்ஸ் இருக்குது. இப்போ குரோமோஃபோப் செல்ஸ். இந்த குரோமோஃபோப் செல்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் கிரானியூல்ஸ்லாம் கம்மியாக தான் இருக்கும், ஸ்டெய்னிங்கும் கம்மியாக தான் இருக்கும். ஸ்டெய்னிங்னால் என்னென்னா, இப்போ நம்ம ஹிஸ்டாலஜியில் எப்படி பார்ப்போம்னு பார்த்தீங்கன்னா, செல்ஸை ஒரு ஸ்டெய்னிங் வச்சு பார்ப்போம். அதை ஸ்டெய்னிங் வச்சு பார்க்கும்போது அதோட கலர் டார்க்காக இருக்கா இல்லை லைட்டாக இருக்கான்னு பார்ப்போம். இதில் குரோமோஃபோப்பில் லைட்டாக இருக்கும். ஓகேவா? அடுத்தது குரோமோஃபோப் நாட் செக்ரேட்டரி இன் நேச்சர். குரோமோஃபில் பார்த்திங்கன்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் கிரானுல்ஸ் இருக்கும், டார்க்லி ஸ்டெயின்டாக இருக்கும். இதுதான் ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. இப்போ ஸ்டொமட்டோட்ரோப்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது க்ரோத் ஹார்மோனை செக்ரீட் பண்ணுது. ஸ்டொமட்டோட்ரோப்ஸ் க்ரோத் ஹார்மோனை செக்ரீட் பண்ணுது. கார்டிகோட்ரோப்ஸ் என்ன செக்ரீட் பண்ணுதுன்னா, அடினோ கார்டிகோட்ரோபிக் ஹார்மோனை செக்ரீட் பண்ணுது.
தைரோட்ரோப்ஸ் வந்து தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனை செக்ரீட் பண்ணுது. கொனடோட்ரோப்ஸ் வந்து என்ன செக்ரீட் பண்ணுதுன்னா ஃபாலிகல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அண்ட் லுட்டினைசிங் ஹார்மோனை வந்து செக்ரீட் பண்ணுது. லாக்டோட்ரோப்ஸ் வந்து ப்ரொலாக்டினை செக்ரீட் பண்ணுது. இதுதான் மேஜராக குரோமோஃபில் செல்ஸ் வந்து பண்ணுற வேலை. இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, என்ன ஹார்மோன்ஸ்லாம் வந்து ஹைப்போதலாமஸில் வந்து இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அந்த ஹைப்போதலாமஸில் இருந்து நம்மளுக்கு பிட்யூட்டரிக்கு வரும். என்ன ஹார்மோன்ஸ் வந்து இருக்குது ஹைப்போதலாமஸில் பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு வந்து க்ரோத் ஹார்மோன் ரிலீஸிங் ஹார்மோன் இருக்குது. அடுத்து க்ரோத் ஹார்மோன் ரிலீஸிங் பாலிபெப்டைட். தேர்ட் வந்து க்ரோத் ஹார்மோன் இன்ஹிபிட்டிங் ஹார்மோன். ஃபோர்த்து வந்து க்ரோத் ஹார்மோன் தைரோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோன். ஃபிஃப்த்து கார்டிகோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோன். சிக்ஸ்த்து கொனடோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோன். செவன்த் வந்து ப்ரொலாக்டின் இன்ஹிபிட்டிங் ஹார்மோன். இதெல்லாம் வந்து ரிலீசிங் அண்ட் இன்ஹிபிட்டிங் ஹார்மோன் செக்ரீட் பை ஹைப்போதலாமஸ்லேருந்து செக்ரீட் ஆகுது. அடுத்தது ஆன்டீரியர் பிட்யூட்டரியிலேருந்து மேஜராக என்ன செக்ரீட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 6 ஹார்மோன்ஸ் தான் செக்ரீட் ஆகுது எங்கள் ஆன்டீரியர் பிட்யூட்டரியில். இப்போ இந்த ஆன்டீரியர் பிட்யூட்டரி மெயினாக பார்த்தீங்கன்னா க்ரோத் ஹார்மோன் இருக்குது, தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் இருக்குது, அடினோகார்டிகோட்ரோபின் ஹார்மோன் இருக்குது, ஃபாலிகல் ஸ்டிமுலேட்டிங், லுட்டினைசிங் அண்ட் ப்ரொலாக்டின். இந்த 6 ஹார்மோன்ஸ் தான் மேஜராக பிட்யூட்டரி கிளாண்டில் ஒரு ரோல் பண்ணுறது இந்த 6 ஹார்மோன் தான். ஓகேவா? இந்த ஹார்மோன்ஸு இண்டிவிஜுவலாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து க்ரோத் ஹார்மோன். க்ரோத் ஹார்மோன் வந்து எதுக்குன்னு க்ரோத் ஹார்மோனை பேரில் இருக்குது பாருங்கள். க்ரோத்னா என்ன, நம்ம க்ரோத் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகுது. இது வந்து ஸ்டொமட்டோட்ரோப்ஸ் தான் வந்து க்ரோத் ஹார்மோனை செக்ரீட் பண்ணுது. ஓகேவா? இது வந்து ஆக்ஷன் மெயினாக என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் க்ரோத் ஆஃப் த பாடி, ஜென்ரல் டெவலப்மெண்ட்டு க்ரோத், அதுக்காக தான் வந்து இந்த க்ரோத் ஹார்மோன் ஹெல்ப்ஸ், அதோட மெயின் ஆக்ஷன். அடுத்தது என்னன்னா மெட்டபாலிசம்க்கு யூஸ் ஆகுது. என்ன மெட்டபாலிசம்? ப்ரோட்டீனு, ஃபேட்டு அண்ட் கார்போஹைட்ரேட், இது 3 மெட்டபாலிசம்க்கும் நம்மளோட க்ரோத் ஹார்மோன் வந்து ஒர்க் பண்ணுது. அடுத்தது போன்ஸில் வந்து இதோட மெயின் ஆக்ஷன் இருக்குது. ஓகேவா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம மெட்டபாலிசம் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரோட்டீன் மெட்டபாலிசம் ஃபஸ்ட்டில் என்னென்னா இன்க்ரீஸிங் அமினோ ஆசிடை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. அமினோ ஆசிட் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆனால் தான் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், அதனால் இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்தது வந்து இன்க்ரீஸிங் ஆர்என்ஏ டிரான்ஸ்லேஷன். ஏன் ஆர்என்ஏ டிரான்ஸ்லேஷன் ஆகுதுன்னா க்ரோத் ஹார்மோன் வந்து இன்க்ரீஸஸ் த டிரான்ஸ்லேஷன் ஆஃப் ஆர்என்ஏ இன் செல்ஸ். ஓகேவா? எதனாலனா அப்போ தான் ரைபோசோம்ஸ்லாம் ஆக்டிவேட் ஆகும், அப்போ மோர் ப்ரோட்டீன் வந்து சிந்தசிஸ் ஆகும். இதுக்காக தான் ஆர்என்ஏ வந்து டிரான்ஸ்லேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸிங் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் டிஎன்ஏ டு ஆர்என்ஏ. அந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் மெயினாக வந்து ப்ரோட்டீன் சிந்தசிஸ்க்காக தான். அடுத்தது வந்து டிக்ரீஸிங் கேட்டபாலிசம் ஆஃப் ப்ரோட்டீன். க்ரோத் ஹார்மோன் வந்து செல்லுலர் ப்ரோட்டீன் பிரேக் டவுன் ஆகுதுல்ல, ப்ரோட்டீன் டிஸ்ட்ரக்ஷன் ஆகுது, அதை இன்ஹிபிட் பண்ணுது. அடுத்தது வந்து ஃபேட் மெட்டபாலிசம் பார்க்கலாம். அடிப்போஸ் டிஷ்யூவில் இருக்க ஃபேட்ஸ் எல்லாமே மொபைலைஸ் ஆகுதுன்னா அதோட ஃபேட்டி ஆசிடோட கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. அந்த ஃபேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகுனா அது எனர்ஜியாக வந்து கன்வெர்ட் ஆகுது. அதுக்காக தான் ஃபேட் மெட்டபாலிசம் மெயினாக வந்து இந்த க்ரோத் ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஃபேட் மெட்டபாலிசம் மெயினாக இருக்கும். அந்த ஃபேட்லாம் நம்மளுக்கு அங்கங்கே அடிப்போஸ் டிஷ்யூவில் டெபாசிட் ஆகிருக்கும்ல, அந்த ஃபேட்டெல்லாம் எடுத்து இது எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுது. ஓகேவா? அடுத்தது வந்து கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம். கார்போஹைட்ரேட் பெரிஃபரலில் இருக்க குளுக்கோஸ் கம்மியாச்சுன்னா நம்ம ப்ரொடக்ஷன் ஆஃப் எனர்ஜி வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். டெபாசிஷன் ஆஃப் கிளைகோஜனும் இன்க்ரீஸ் ஆகுது. குளுக்கோஸ் அப்டேக் வந்து டிக்ரீஸ் ஆகுது. செல்ஸ்க்கு வந்து குளுக்கோஸ் அப்டேக் டிக்ரீஸ் ஆகுது. இதுதான் வந்து மெயினாக க்ரோத் ஹார்மோனோட மெட்டபாலிசம். போன்ஸ் வந்து ஆகுது, டெபாசிட் ஆகுது ப்ரோட்டீன் எங்கன்னா கான்ட்ரியோசைட்ஸ்லையும் ஆஸ்டியோஜெனிக் செல்ஸ்லையும். அந்த கான்ட்ரியோசைட்ஸும் ஆஸ்டியோஜெனிக்கும் வந்து மல்டிப்ளிகேஷன் ஆகும். அப்போ தானே ஃபார்மேஷன் ஆஃப் நியூ போன்ஸ் வந்து டெவலப் ஆகும். கால்சியம் மினரலைசேஷனோ அதெல்லாம் நடக்கும் நம்ம போன்ஸில். க்ரோத் ஹார்மோன் வந்து போன்ஸ் க்ரோத் ஆனால் தானே நம்மளுக்கு வந்து ஹைட் வளருது, எல்லா மெட்டபாலிசம் எல்லா செல்ஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆனால் தான் டெவலப்மெண்ட் நடக்கும். அதோட மேஜர் ரோலே வந்து க்ரோத்து தான், க்ரோத் ஹார்மோனோட. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் வந்து எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன்ஸ் க்ரோத் அண்ட் ப்ரோட்டீன் மெட்டபாலிசம் தான் வந்து எப்படின்னா ஸ்டொமட்டோமெடின் அப்படின்ற ஒரு ஹார்மோன்ஸ் மூலயமா தான் இந்த க்ரோத் ஹார்மோன் வந்து ஆக்டிவேட் ஆகுது. இப்போ வந்து அந்த ஸ்டொமட்டோமெடின் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லிவரில் இருக்கும். இது எப்படி மேஜராக ஆக்டிவேட் ஆகும்னா இப்போ ஹைப்போதலாமஸ்லேருந்து சிக்னல் வந்த உடனே லிவரில் போயிட்டு இந்த ஸ்டொமட்டோமெடின் ஆக்டிவேட் ஆகும். இந்த ஸ்டொமட்டோமெடின் ஆக்டிவேட் ஆன உடனே அது எங்கே சிக்னல் பாஸ் பண்ணணும்னா பிட்யூட்டரி கிளாண்டுக்கு சிக்னல் பாஸ் பண்ணும், என்னென்னா க்ரோத் ஹார்மோனை இன்க்ரீஸ் பண்ண சொல்லி. ஓகேவா? இதுதான் வந்து இதோட வேலை. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா
சரி, இப்போ ஸ்டொமட்டோமெட்ரின் பற்றி பார்க்கலாம். இதில் 2 டைப்ஸ் இருக்குது. இன்சுலின் லைக் growth factor 1, இன்சுலின் லைக் growth factor 2. இந்த இன்சுலின் லைக் growth factor 1க்கு இன்னொரு பேர் ஸ்டொமட்டோமெட்ரின் சி. இந்த ஸ்டொமட்டோமெட்ரின் சி வந்து என்ன மேஜராக ஆக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, போன்ஸ்லேயும் ப்ரோட்டீன் மெட்டபாலிசம்லேயும் தான் மெயினாக ஆக்ட் ஆகுது. இதில் வந்து இன்சுலின் லைக் growth factor 2 என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, growth ஆஃப் ஃபீட்டஸ்க்கு வந்து மேஜர் ரோல் ஆகுது. இதான் வந்து ஸ்டொமட்டோமெட்ரின். இது எங்கே ஆக்ட் ஆகுதுன்னா, செகண்ட் மெசேஞ்சர் மூலமா நம்ம பாடியில் வந்து ஆக்ட் ஆகும். இதில் வந்து ரெகுலேஷன் ஆஃப் growth factor செக்ரீஷன் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ரெகுலேஷன் ஆஃப் growth ஹார்மோன் செக்ரீஷன். growth ஹார்மோனால் என்ன இன்க்ரீஸ் ஆனால் எப்போல்லாம் இன்க்ரீஸ் ஆகும், எப்போல்லாம் இனபிட் ஆகும்னு பார்க்கலாம். ஃபேக்டர் எப்போல்லாம் ஸ்டிமுலேட் ஆகுதுன்னா growth ஹார்மோன் ஹைப்போகிளைசிமியானால் ஸ்டிமுலேட் ஆகும். ஃபாஸ்டிங் இருந்தால் நம்மளுக்கு growth ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆகும். ஸ்டார்வேஷனில், எக்ஸசைஸ், ஸ்ட்ரெஸ் அண்ட் ட்ராமா, இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் ஃபீவர், இதெல்லாம் இருந்தால் growth ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆகும். growth ஹார்மோன் எப்போ இனபிட் ஆகுதுன்னு கம்மியாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹைப்பர்கிளைசிமியா, இன்க்ரீஸ் இன் ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட் அண்ட் லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஸ்லீப். இப்போ அதர் ஹார்மோன்ஸ் ஆஃப் ஆன்டியோபிட்யூட்டரியில் பார்த்தீங்கன்னா தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், அடினோகார்டிகோட்ரோபின் ஹார்மோன், ஃபாலிகல் ஸ்டிமுலேட்டிங், லுட்டினைசிங் அண்ட் ப்ரொலாக்டின். இதுதான் வந்து அதர் டைப்ஸ் ஆஃப் ஆன்டியோபிட்யூட்டரி. இதெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் போஸ்டீரியர் பிட்யூட்டரியில் பார்த்தீங்கன்னா 2 ஹார்மோன்ஸ் வந்து மெயினாக இருக்குது. ஒன்று வந்து ஆன்டிடையூரிட்டிக் ஹார்மோன் வாசோப்ரெசின், இன்னொன்று வந்து ஆக்சிடோசின். இந்த வாசோப்ரெசின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் வேலையை பண்ணும். வேசோ கன்ஸ்ட்ரிக்ஷன்னா வெசல்ஸை வந்து நேரோ பண்ணுற வேலை வந்து இந்த வேசோ ப்ரெஷர் வேலை. ஓகேவா? இது எப்போல்லாம் வந்து இப்படி ஆர்ட்ரிஸை நம்ம பாடியில் இருக்க ஆர்ட்ரிஸை வந்து கன்ஸ்ட்ரிக்ட் பண்ணும். எதனால் கன்ஸ்ட்ரிக்ட் பண்ணுன்னா, ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அங்கே கன்ஸ்ட்ரிக்ட் பண்ணுற வேலை வந்து இந்த வேசோப்ரெசின் வேலை. ஓகேவா? இப்போ இந்த ரிட்டென்ஷன் ஆஃப் வாட்டர்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 வேலை பண்ணுது. இந்த வாசோப்ரெசின் 2 வேலை மேஜராக பண்ணுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டென்ஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் வாசோப்ரெஷர் ஆக்ஷன். வாசோப்ரெஷன் நான் என்னென்னு சொல்லிட்டேன். ரிட்டென்ஷன் ஆஃப் வாட்டர்னா நம்ம கிட்னியில் வந்து எக்ஸஸ் வாட்டர் வந்து போனால் நம்ம ரீஹைட்ரேஷன் ஆகிடும்னு சொல்லிட்டு நம்ம வாட்டரை வந்து ரீஅப்சர்ப்ஷன் பண்ணணும் கிட்னியில். அதோட மெயின் ஆக்ஷன் வந்து இந்த கலெக்டிங் டியூபிள்ஸில், அப்புறம் டிஸ்டல் கன்வெர்ட்டர் டியூபிள்லாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் வந்து வாட்டரை ரீஅப்சர்வ் பண்ணும். இதான் வந்து இதோட மெயினான வேலை, இந்த ரிட்டென்ஷன் ஆஃப் வாட்டர். 2 மெயினான வேலை என்னென்னா, ஆன்டிடையூரிட்டிக் ஹார்மோன் பண்ணுறதுன்னு, ரிட்டென்ஷன் ஆஃப் வாட்டர், வாசோப்ரெஷர் ஆக்ஷன். இதுதான் வந்து வேலை. அடுத்து ஆக்சிடோசின் வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, மில்க் எஜெக்ஷன் ரிஃப்ளெக்ஸ். இதுதான் மேமரி கிளாண்டோட மெயின் ஆக்ஷன் வந்து ஆக்சிடோசின். இது வந்து மில்க் வந்து எஜெக்டுலேட் பண்ணுறதுக்கு தான் மேமரி கிளாண்டில் எஜெக்ஷன் காஸ் பண்ணுற ஹார்மோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடோசின். இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் போகலாம். ஏன்னா அந்த வீடியோ ரொம்ப லென்த்தியாக போகுது. அதனால் அடுத்தடுத்த வீடியோ ஷார்ட்டாக வந்து எப்படி எல்லா ஹார்மோன்ஸும் வேலை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, அதோட அப்நார்மல் ஹைப்பர் செக்ரீஷன் ஆனால் என்ன பண்ணணும், ஹைப்போ செக்ரீஷன்னா என்னன்னு சொல்லிட்டு அதோட பேத்தாலஜி ஃபுல்லாக டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.